அண்மை செய்தி. பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு வந்த அறிவிப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக வெங்கையா நாயுடு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா தரப்பில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் பதவிக்கு போட்டியிடுகிறார் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு. இணைப்பில் நம்மோடு டெல்லி செய்தியாளர் கணபதி இருக்கிறார். கணபதி, வெங்கையா நாயுடு தேர்வானதற்கு குறிப்பிடத்தகுந்த காரணம் என்ன? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு வலுவான நிர்வாக திறமை உள்ள ஒரு துணை குடியரசுத் தலைவர் தேவைப்பட்டார். அதற்கு காரணம் என்னவென்றால், துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவர். மாநிலங்களவையிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லை. ஆகவே எதிர்க்கட்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அதை சமாளித்து முக்கியமான மசோதாக்கள் நிறைவேறுவதற்கும், மற்றபடி அவை நடவடிக்கைகள் சரியான முறையில் நடப்பதற்கும் அதை சரியான நடத்த ஒரு தலைவர் தேவை என்று அவர்கள் விரும்பினார்கள். அதன் காரணமாகத்தான் வெங்கையா நாயுடு இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வெங்கையா நாயுடுக்கு நீண்ட கால நாடாளுமன்ற அனுபவம் இருக்கிறது. சமீபத்திலே அவர் நாடாளுமன்ற துறையை கூட கவனித்து வந்தார். ஆகவே இந்த காரணங்களினால் அவர்தான் இந்த பதவிக்கு சரியாக இருப்பார் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை முடிவு செய்து இன்று இந்த முக்கிய முடிவை எடுத்திருக்கிறது. வித்யாசாகர் ராவ் இதில் எந்த இடத்துல பின்தங்கினார்? இதிலே பல்வேறு பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன. அதிலே ஒரு பெயர் வித்யாசாகர் ராவ். இருந்த போதிலும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை பொறுத்தவரை அவர்கள் சங்கரமூர்த்தி, ராம் நாயக், பண்டாரு தத்தாத்ரேயா ஆகியோரின் பெயர்களை கூட பரிசீலனை செய்தார்கள். ஆனாலும் நிர்வாக திறமை, பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒன்றாக செயல்படக்கூடிய திறமை, இதெல்லாம் வெங்கையா நாயுடுக்கு இருக்கிறது. மத்திய அமைச்சரவையிலே அவர் முக்கிய பொறுப்பிலே இருந்தாலும் அந்த பொறுப்பிலே தற்போது வேறு ஒருவரை நியமிப்பது என்பது கடினமாக இருக்கும் என்றாலும் வெங்கையா நாயுடு இந்த முக்கிய பதவியை நன்றாக கவனிப்பார். மாநிலங்களவையை சமாளிப்பது மத்திய அரசுக்கு பிரச்சனையாக இருக்காது என்கிற காரணத்தால் தான் வெங்கையா நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மற்ற வேட்பாளர்களை விட அவர் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து நிர்வாகம் செய்வதிலே திறமையாக செயல்படுவார் என்று நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா எதிர்பார்க்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த தேர்வை செய்திருக்கிறார்கள். இந்த தகவல் முறையான அறிவிப்பாக எப்போது வெளியிடப்படும்? இன்னும் சிறிது நேரத்திலே அறிவிப்பு வெளிவந்துவிடும். 7:30 மணிக்கு அறிவிப்பு என்று சொல்லியிருந்தார்கள். சற்று நேரத்துக்கு முன்புதான் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் முடிவடைந்தது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்திலே இந்த கூட்டம் நடந்தது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் மூத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர்கள் கூட இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்திலே தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரான அமித்ஷா இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கலாம். நமக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அளித்திருக்கும் தகவல் படி நாளை காலையிலே 11 மணி அளவிலே வெங்கையா நாயுடு வேட்புமனு தாக்கல் செய்வார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அவர் நாளை காலைக்கு 11 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்துக்கு வந்து அங்கே வேட்புமனு தாக்கல் செய்வார் என தகவல் அளித்திருக்கிறார்கள். கணபதி, நீங்களே கூறியதைப் போல அவர் வகிக்கும் அந்த துறைக்கு இன்னொருவரை நியமிப்பது கடினம் என்று இருக்கும் நிலையில் அவருடைய விருப்பம் குறித்து ஏதாவது தகவல்கள் வந்திருக்கின்றனவா? வெங்கையா நாயுடு பலமுறை வெளிப்படையாகவே சொல்லி வந்தது என்னவென்றால், தனக்கு இது போன்ற பதவிகளிலே ஆசை கிடையாது என்பதுதான். ஏனென்றால் குடியரசுத் தலைவர் பதவிக்கு யாரை வேட்பாளராக தேர்ந்தெடுப்பது என்று பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த போதே வெங்கையா நாயுடுவின் பெயரும் அலசப்பட்டது. ஆனால் வெங்கையா நாயுடு, நான் ராஷ்டிரபதியாகவும் விரும்பவில்லை, உபராஷ்டிரபதியாகவும் ஆக விரும்பவில்லை, உமாவின் பதியாகவே இருக்க விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதாவது உஷாவின் பதியாகவே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். உஷா என்பது அவருடைய மனைவியின் பெயர். அதை குறிப்பிட்டு அப்படி சொல்லியிருந்தார். நான் ஒரு அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ விரும்புகிறேன், இது போன்ற பெரிய பதவிகளிலே எனக்கு விருப்பம் கிடையாது, நாட்டம் கிடையாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் தற்போது கட்சியே அவருக்கு இந்த பொறுப்பு தேவை என்று முடிவு செய்திருக்கும் போது அதை ஏற்றுக்கொள்வது என்று அவர் முடிவு செய்திருக்கிறார். இன்னொரு வகையில் அவர் விரும்பாத ஒன்று அவர் மீது இந்த கட்சி திணிக்கிறதா? விரும்பும் பலரும் அந்த கட்சியில் இருப்பதாக இதற்கு முன்னால் பார்த்தோம். சில வழக்குகள் அதை போன்றவற்றை காரணம் காட்டி அவர்களை தவிர்க்கிறார்கள் என்றெல்லாம் கூட நாம் கேள்விப்பட்டோம். உதாரணமாக அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்கள் எல்லாம் இதில் விலகி நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறையுடன் தான் இது போன்ற தேர்வுகளை செய்கிறார்கள். ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அது போன்ற ஒரு முடிவைத்தான் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து எடுத்தார்கள். அவர் ஒரு தலித் தலைவர், அதுவும் அல்லாமல் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருபவர், பீகாரின் கவர்னராக இருந்தவர் என்ற காரணங்களினால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்று பல்வேறு முக்கியமான
விஷயங்களிலே ஒரு முன்னடைவு கிடைத்திருக்கிறது. அது குறிப்பாக ஐக்கிய ஜனதா தள கட்சி இன்று குடியரசுத் தலைவர் தேர்தலிலே ராம்நாத் கோவிந்துக்கு வாக்களித்திருக்கிறது. இது போன்ற விஷயங்களை கணக்கில் கொள்கிறார்கள். இன்று எதிர்கட்சி ஒற்றுமையே ஓரளவுக்கு குறைத்து விடும் அளவுக்கு இந்த ராம்நாத் கோவிந்தின் வேட்புமனு தாக்கல் மிகப்பெரிய அளவிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு உதவி இருக்கிறது.